ஆல் இண்டியா ரேடியோ செய்திக் கதம்பம். நாட்டின் 75வது சுதந்திர தின விழா இன்று வழக்கமான உற்சாகத்துடனும் கோலாகலத்துடனும் கொண்டாடப்பட்டது. சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து சுதந்திர தின உரை ஆற்றினார் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின். மத்திய மாநில அரசு அலுவலகங்களிலும் அரசியல் கட்சி தலைமையகங்களிலும் சுதந்திர தின விழா இன்று வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மத்திய மாநில அரசு அலுவலகங்களிலும் அரசியல் கட்சி தலைமையகங்களிலும் சுதந்திர தின விழா இன்று வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தெற்கு ரயில்வே அலுவலகத்தின் சார்பாக நடைபெற்ற விழாவில் அதன் பொது மேலாளர் திரு ஜான் தாமஸ் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து ரயில்வே பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு பேசுகையில், Indian Railways has consistently been geared to meet challenges and pull the wheels of development. The years 2020 and 2021 taxing for the whole world due to the COVID pandemic. Indian Railways was no exception. Southern Railway men and women showed their indomitable spirit in facing the challenges posed by the pandemic and emerging stronger. Our performance in the last 1.5 years has been defined by our fight against COVID-19. While we combated the first wave successfully, the second wave in April and May this year turned out to be more virulent. It saddens me to say we not only lost 152 railway employees to the pandemic, but also many of our railway family members. However, notwithstanding the personal tragedies, our employees came together to keep the railways running. Railways took the initiative to run oxygen specials to states which were facing oxygen shortage. Southern Railway handled 214 oxygen specials with coordination of all the departments. Our medical infrastructure has been strengthened by creation of separate wards and increasing the beds for COVID patients from 80 to 280 at Perambur during the peak of the pandemic. Further, a separate pediatric ward to attend to COVID-affected children is being developed at the new block of the new railway hospital, Perambur. சென்னை துறைமுக கழகத்தின் சார்பாக நடைபெற்ற விழாவில் அதன் தலைவர் திரு ரவீந்திரன் பேசினார். 12/7/2021 அன்று இங்கே கிழக்கு கரையில் உள்ள பல்வேறு துறைமுகங்களுக்கு இடையான பயணியர் போக்குவரத்திற்கான எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கோரியது. இதுவரை 2 நிறுவனங்கள் ஆர்வம் காட்டியுள்ளன. அவர்களோடு மேலும் பேசி அவர்கள் ஆவணங்களை சரிபார்த்து உரிய நேரத்தில் அதற்கான அனுமதி வழங்கப்படும். பல்திறன் மேம்பாட்டிற்கான ஸ்கில் டெவலப்மெண்ட், அதற்கான அமெட் பல்கலைக்கழகத்துடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன் அடிப்படையில் கன்சைன்மெண்ட் புக்கிங் அசிஸ்டன்ட் மற்றும் வேர்ஹவுஸ் குவாலிட்டி செக்கர் போன்ற பணிகளுக்கான துறைகளில் பல்வேறு பயனாளர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. மேலும் தெற்கு ரயில்வேயின் ஜோலார்பேட் ரயில்வே நிலையத்தில் சரக்கு ஷெட் வசதி ஏற்படுவதற்கான ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டுள்ளது. மேலும் பல திட்டங்கள் இங்கே சென்னை துறைமுகத்தில் இப்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. துறைமுகத்தில் நேஷனல் ஹைவே 16 மூலம் உட்பகுதியுடன் இணைக்கும் எண்ணூர் சென்னை இடையான சாலை வசதி கணிசமாக முடிக்கப்பட்டு உள்ளது. கடைசியான ஒரு 100 மீட்டர் பணி நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு மாதத்தில் இந்த பணியும் முடிவடைந்துவிடும். சென்னை மதுரவாயல் இடையான மேம்படுத்த சாலை திட்டம் திருத்தம் செய்யப்பட்டு 13 ரேம்புகளுடன் 2 அடுக்கு வசதியுடன் அமைப்பதற்காக இப்போது வடிவமைப்பு மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கான ஒப்பந்தம் விரைவில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கிறோம். இதன் மூலம் சென்னை துறைமுகத்தின் சரக்குகள், கார் மற்றும் கண்டெய்னர் வரத்து அதிகரிக்கும். சென்னை துறைமுகத்தின் பயன்படுத்தப்படாத நிலங்கள் மற்றும் கட்டிடங்கள் 20 ஆண்டுகள் குத்தகைக்கு விடுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கோவிட் தொற்று நோய் பரவுவதை கட்டுப்படுத்த சென்னை துறைமுகம் தீவிரமாக நடவடிக்கை எடுத்து வருகிறது. வாடிக்கையாளர் திருப்தியை அதிகரிக்க துறைமுக பயனாளர்களுடன் இணைந்து தொடர்ந்து முயற்சி செய்வோம். ஒன்றிணைந்து செயல்படுவதால் நாம் புதிய உயரங்களை எட்டுவோம் என்ற உறுதியான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்திய விமான நிலைய ஆணையக் குழுமம் சார்பாக நடைபெற்ற விழாவில் மண்டல செயல் இயக்குநர் திரு மாதவன் உரையாற்றுகையில்,
The technical department activities are concerned. Periodical runway friction tests and rubber removal works of Southern Region airports carried out in timely manner and ensuring operational safety at the airports. And I would like to point out one important event which had happened in the last year was that all know that there was a tragic accident at Calicut airport. And on the day of the accident, around 2 o'clock in the morning, previous day, we had conducted the surface runway friction test and the results have come very positive. And the face of AA was saved. Timely positioning of AA safety there to check the runway friction. In this process, the technical department had generated a revenue of to the tune of 22.68 lakhs during 2021 by carrying out friction tests to non-AA airports also. Also through condemning government vehicles, we generated around 2.66 lakhs. Also nearly 10 officials in the technical category from Southern Region airports have been trained for handling a runway friction tester in order to ensure unhindered process of friction testing with the effective usage of 2 RFT vehicles to conduct the runway friction test to the entire region. Now we had a battery of people who have been trained and anybody can be deputed for runway friction testing. So we are not dependent on individuals now. We are dependent on the system. And the survey and disposal action of technical department has been a very crucial activity. They have been carrying out through this and through the disposal action 2.16 crores have been collected by the technical department. As far as the engineering is concerned, we had achieved more than 100% of the capital expenditure last year and we have contributed the AA management in Delhi to ensure that we are achieving the MOE target as an all India basis. As far as the financials are concerned, last year there has been very big reduction in our revenue generation. We could collect only 61% of the last year's revenue because of the reduced number of operations due to pandemic wave, and the expenditure there has been a reduction of only 19%. பாரத ஸ்டேட் வங்கியின் சார்பாக நடைபெற்ற விழாவில் அதன் பொது மேலாளர் திரு ஆர் ராதாகிருஷ்ணா தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். On the economy front, we are far from achieving the goal of economic freedom for all our brethren. We have the biggest advantage of a demographic edge over the other nations. The best way of paying our country is to rededicate ourselves to nation building. The pandemic of late has played havoc with our lives, economy and growth. Our freedom has been curtailed through masking and social distancing, but it is a small price of the large benefits of keeping the virus at bay. SBI has been in the forefront of nation building with its vast network and omnipresence. From GECL loans to Kavach, we are spearheading the march towards Samriddhi. SBI has etched itself in the collective memory of all its customers and citizens through its unflinching support, customer service of the highest order during the trying times. It's the workforce that rose to the occasion even in the face of grave personal risk and danger posed by the virus. It is the customer service that alone can take us to great heights in the days to come. The banking industry and the bank as itself are through a very tumultuous phase of competitive fintechs and disruptive technologies breathing down our necks. Let us keep ourselves abreast of the changes and adapt to the evolving new scenario. The nation looks up to SBI, the financial powerhouse of the country, and to make it a $5 trillion economy soon. While feeling proud to be the number one in the country, the true tribute to our forefathers is to remain so and take it to the number one position in the whole world. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.